ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களில் மற்றவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலானோ அதே கேள்விகளை நம்மக்கிட்ட மற்றவங்க கேட்கும் பொழுது அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, உன்னால் சமைக்க இயலுமா? உன்னால் சமைக்க இயலுமா? நம்ம பேச்சு வழக்கில் இதை கேட்போம் இல்லையா? உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்போம். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ குக்? கேன் யூ குக்? உன்னால் சமைக்க இயலுமா? நெக்ஸ்ட் ஒன், ஆம் என்னால் முடியும். ஒருவேளை நமக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா, எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எஸ் ஐ கேன். எஸ் ஐ கேன். ஆம் என்னால் முடியும். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் கார் ஓட்ட முடியுமா? உன்னால் கார் ஓட்ட முடியுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? உன்னால் கார் ஓட்ட முடியுமா? கேன் யூ டிரைவ் அ கார்? கேன் யூ டிரைவ் அ கார்? உன்னால் கார் ஓட்ட முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், இல்லை என்னால் முடியாது. இல்லை என்னால் முடியாது. ஒருவேளை நமக்கு டூ வீலர் மட்டும்தான் ஓட்ட தெரியும், நமக்கு கார் ஓட்ட தெரியல அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நோ ஐ காண்ட். நோ ஐ காண்ட். இல்லை என்னால் முடியாது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஆட தெரியுமா? உனக்கு ஆட தெரியுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டு யூ டான்ஸ்? டு யூ டான்ஸ்? உனக்கு ஆட தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன், ஆம் என்னால் முடியும். ஆம் என்னால் முடியும். இதை நம்ம இங்கிலீஷில் எஸ் ஐ கேன் டூ. எஸ் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லணும். ஆம் என்னால் முடியும். நெக்ஸ்ட் ஒன், நீ பாடுவாயா? நீ பாடுவாயா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டு யூ சிங்? டு யூ சிங்? நீ பாடுவாயா? நெக்ஸ்ட் ஒன், இல்லை நான் பாடுவதில்லை. சில பேருக்கு நல்லா பாட்டு பாட வராது. ஸோ நான் நல்லா பாட்டு பாட மாட்டேன், எனக்கு பாட்டு பாட வராது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நோ ஐ டிடன்ட் சிங். நோ ஐ டிடன்ட் சிங். இல்லை நான் பாடுவதில்லை. நெக்ஸ்ட் ஒன், இன்று வருவீர்களா? இன்று வருவீர்களா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வில் யூ கம் டுடே? வில் யூ கம் டுடே? இன்று வருவீர்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆம் இன்று வருகிறேன். ஆம் இன்று வருகிறேன். நம்ம பேச்சு வழக்கில் ஆமாம் நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எஸ் ஐ வில் கம் டுடே. எஸ் ஐ வில் கம் டுடே. ஆம் இன்று வருகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீ நாளைக்கு வருவாயா? நீ நாளைக்கு வருவாயா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? நீ நாளைக்கு வருவாயா? வில் யூ கம் டுமாரோ? வில் யூ கம் டுமாரோ? நீ நாளை வருவாயா? நெக்ஸ்ட் ஒன், இல்லை நான் வரமாட்டேன். இல்லை நான் வரமாட்டேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நோ ஐ won't கம். நோ ஐ won't கம். இல்லை நான் வரமாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் வர வேண்டுமா? நான் வர வேண்டுமா? நான் கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? ஸோ நான் வர வேண்டுமா இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? நான் வர வேண்டுமா? ஷுட் ஐ கம் டு? ஷுட் ஐ கம் டு? நான் வர வேண்டுமா? நெக்ஸ்ட் ஒன், ஆம் நீங்கள் வர வேண்டும். ஆம் நீங்கள் வர வேண்டும். ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எஸ் யூ ஷுட் கம். எஸ் யூ ஷுட் கம். ஆம் நீங்கள் வர வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்பொழுது போகலாமா? நான் இப்பொழுது போகலாமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஷுட் ஐ லீவ் நவ்? ஷுட் ஐ லீவ் நவ்? நான் இப்பொழுது போகலாமா? நெக்ஸ்ட் ஒன்,
இல்லை நீங்கள் போக வேண்டாம். இல்லை நீங்கள் போக வேண்டாம். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா நோ யூ ஷுடின்ட். நோ யூ ஷுடின்ட். இல்லை நீங்கள் போக வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன். ஏன் சிரிக்கிறாய்? ஏன் சிரிக்கிறாய்? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஏன் சிரிக்கிறாய்? Why are you laughing? Why are you laughing? ஏன் சிரிக்கிறாய்? நெக்ஸ்ட் ஒன். ஏனென்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா பிகாஸ் ஐ எம் ஹாப்பி. பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஐ எம் ஹாப்பி. ஏனென்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை நம்ம இங்கிலீஷில் பிகாஸ் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். இன்று ஏன் வரவில்லை? இன்று ஏன் வரவில்லை? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? இன்று ஏன் வரவில்லை? Why can't you come today? Why can't you come today? இன்று ஏன் வரவில்லை? நெக்ஸ்ட் ஒன். நான் வேலையாக இருக்கிறேன். நான் வேலையாக இருக்கிறேன். பிகாஸ் ஐ எம் பிஸி. பிகாஸ் ஐ எம் பிஸி. நான் வேலையாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். நான் ஏன் உன்னை நம்ப வேண்டும்? நான் ஏன் உன்னை நம்ப வேண்டும்? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா why should I trust you? Why should I trust you? நான் ஏன் உன்னை நம்ப வேண்டும்? நெக்ஸ்ட் ஒன். ஏனென்றால் நான் நேர்மையானவன். ஏனென்றால் நான் நேர்மையானவன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பிகாஸ் ஐ எம் ஹானஸ்ட். பிகாஸ் ஐ எம் ஹானஸ்ட். ஏனென்றால் நான் நேர்மையானவன். நெக்ஸ்ட் ஒன். ஏன் என்னை அழைத்தாய்? ஏன் என்னை அழைத்தாய்? நீ ஏன் என்னை கூப்பிட்ட அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா why did you call me? Why did you call me? ஏன் என்னை அழைத்தாய்? நெக்ஸ்ட் ஒன். எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா I didn't get the time. I didn't get the time. எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன். இன்று ஏன் தாமதமாக வந்தீர்கள்? இன்று ஏன் தாமதமாக வந்தீர்கள்? ஒரு இடத்துக்கு நம்ம லேட்டாக போயிருந்தால் நம்மக்கிட்ட கேட்பாங்க இல்லையா, இன்றைக்கி ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா why are you late today? Why are you late today? இன்று ஏன் தாமதமாக வந்தீர்கள்? நெக்ஸ்ட் ஒன். ஏனென்றால் நான் தாமதமாக எழுந்தேன். ஏனென்றால் நான் தாமதமாக எழுந்தேன். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பிகாஸ் ஐ woke up late. பிகாஸ் ஐ woke up late. ஏனென்றால் நான் தாமதமாக எழுந்தேன். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் ஏன் கடினமாக உழைக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் கடினமாக உழைக்கிறீர்கள்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா why do you work hard? Why do you work hard? நீங்கள் ஏன் கடினமாக உழைக்கிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன். ஏனென்றால் நான் வெற்றி பெற விரும்புகிறேன். ஏனென்றால் நான் வெற்றி பெற விரும்புகிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பிகாஸ் ஐ வாண்ட் டு சக்சீட். பிகாஸ் ஐ வாண்ட் டு சக்சீட். ஏனென்றால் நான் வெற்றி பெற விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.